வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் அமீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான கருணையினால் இந்த வாராந்திர திருக்குரான் விளக்க உரையின் இன்றைய அமர்விலே கலந்து கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கினான். இந்த அவையில் நாம் எதை சொல்கிறோமோ, எதை கேட்கிறோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் நிலைநிறுத்தக்கூடிய, அதன்படி செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும் என்கின்ற துஆவோடு இன்றைய உரையை தொடங்குகிறேன். அருமையான தோழர்களே, அல் இஹ்லாஸ் அத்தியாயம், குல் ஹுவல்லாஹு அஹத் என்று சொல்லப்படும் அல் இஹ்லாஸ் அத்தியாயத்தினுடைய சில முன்னோட்டமான கருத்துக்களை கடந்த வாரம் நாம் பேசினோம். அந்த சூறாவினுடைய பெயர்கள், அந்த சூறாவினுடைய மாண்புகளை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகள், அந்த சூறா எந்த விஷயத்தை முன்னிறுத்தி பேசுகிறது என்பதை பற்றியெல்லாம் கடந்த வாரம் நாம் நினைவுபடுத்தினோம். இப்போது அந்த சூறாவினுடைய விளக்க உரைக்கு நாம் செல்ல இருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஹுவல்லாஹு அஹத், விஷயம் என்னவென்றால் அல்லாஹ் ஒற்றையானவன், தனியானவன் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள். இந்த சூரா ஏன் அருளப்பெற்றது என்பதற்கான காரணத்தை கடந்த வாரம் உங்களுக்கு நான் நினைவுபடுத்தினேன். இணை வைப்பாளர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து அல்லாஹ் என்றால் யார், அவனுடைய வம்ச வழி என்ன என்று கேள்வி கேட்டார்கள். அதற்கு பதிலாகத்தான் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கினான். இணை வைப்பாளர்களுடைய கேள்விகளில் பலவற்றுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வஹீயின் மூலமாகவே அல்லாஹ் பதில் சொல்ல வைத்தான். குர்ஆனுடைய வசனங்களின் மூலமாகவே பதில் சொல்ல வைத்தான். அதில் ஒரு பதில்தான் இந்த பதில். நபியே நீங்கள் சொல்லிவிடுங்கள், விஷயம் என்னன்னா, அதாவது நீங்கள் கேட்டீங்க இல்லையா, அல்லாஹ்னா யார், அல்லாஹ்வுடைய பண்புகள் என்ன, அல்லாஹ்வுடைய வம்சாவளி என்னன்னு கேட்டீங்க இல்லையா. அல்லாஹ் என்பவன் அஹத், அவன் ஒற்றையானவன், தனித்தவன் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள், ஏகன் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த சூறாவினுடைய முதல் வசனம், பொதுவாக இந்த சூறாவே அல்லாஹுவை பற்றிய அறிமுகத்தை தான் நமக்கு தருகிறது. அல்லாஹுவினுடைய பண்புகளை பற்றி இந்த சூறா பேசுகிறது. அதில் முதலாவது வசனமாக அல்லாஹுவை அஹத் என்று இந்த சூறா அறிமுகப்படுத்துகிறது. அதாவது இறைத்தன்மையிலும் ரட்சிக்கக்கூடிய தன்மையிலும் அல்லாஹ் தனி ஒருவனாக திகழ்கிறான், தன்னந்தனியனாக திகழ்கிறான். இந்த மாதிரியான செயல்களிலும் இந்த மாதிரியான பண்புகளிலும் அல்லாஹுடன் யாருக்கும் கூட்டு இல்லை, அல்லாஹுடன் யாரும் துணைக்கு கிடையாது என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தில் தெள்ளத் தெளிவாக உணர்த்துகிறான். அவனுக்கு இணையானவனோ நிகரானவனோ அவனுக்கு சமமானவனோ யாருமே கிடையாது என்று அல்லாஹ் இதில் உறுதிப்படுத்துகிறான். அதேபோல அல்லாஹுவை தவிர வேறு எந்த இறைவனும் இல்லை என்பதையும் குறிப்பிடுகிறான். அவனுக்கு சமமானவள் இல்லை என்று சொல்லக்கூடிய அதே நேரத்தில் அவனோடு இன்னொருவனும் இறைவனாக இல்லை என்பதையும் அல்லாஹ் இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான். திருக்குர்ஆனில் வேறு சில இடங்களில் அல்லாஹுவை பற்றி சொல்லும்போது இப்படி ஒரு வசனம் வரும், வ இலாஹுக்கும் இலாஹும் வாஹித், இன்னமல்லாஹு இலாஹுன் வாஹித் என்று இப்படி சில வசனங்கள் வருகின்றன. நிச்சயமாக அல்லாஹ் என்பவன் ஓர் இறைவன் தான், உங்களுடைய இறைவனாகிய அல்லாஹ் ஓர் இறைவன் தான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த ஓர் இறைவன் என்று குறிப்பிடக்கூடிய அந்த இடத்தில் இடம்பெறக்கூடிய அரபி வாசகம் என்பது வாஹித் என்று வரும். வாஹித் என்று சொன்னால் ஒருவன் என்று பொருள், ஏகன் என்று பொருள். திருக்குர்ஆனில் அல்லாஹுவை அஹத் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மையினால் இந்த ஒரு இடத்தில் தான் அல்லாஹ் பேசுகிறான். வாஹித் என்றாலும் ஒருவன் என்று சொல்கிறோம், அஹத் என்றாலும்
தனியானவன், ஒருவன் என்று சொல்கிறோம். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் என்று பார்த்தால், வாஹித் ஒருவன் என்று சொன்னால் ரெண்டாவது ஒருவன் இல்லை என்று பொருள். உங்களுடைய இறைவன் ஒருவன் தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்த ஆள் இல்லை, ரெண்டாவது ஆள் இல்லை என்று பொருள். அல்லாஹ் அஹத், அவன் தனியானவன், ஒருவன் என்று சொன்னால் அதற்கு என்ன பொருள் என்றால், அல்லாஹ் என்பவன் ஒற்றையானவன் என்று பொருள். ஒற்றையானவன் என்று பொருள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் என்பவன் பல பகுதிகளால் ஒன்றிணைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டவன் இல்லை என்று பொருள். உதாரணமாக மனுஷன்னு சொன்னால் பல பகுதிகள் சேர்ந்து தான் ஒரு மனிதன். கண், கை, கால், மூக்கு எல்லாம் சேர்ந்து தான் ஒரு மனுஷன். அதே போல் ஒரு உதாரணமாக இந்த ஒரு நாற்காலின்னு வச்சுக்கோங்க. பலகை, ஆணி, பசை, பெயிண்ட்டு எல்லாம் சேர்ந்து தான் நாற்காலி. அதில் ஒன்றையும் தனியாக நாற்காலின்னு சொல்ல முடியாது. பலகையை மட்டும் கழட்டி வச்சுட்டு இது ஸ்டூல்னு சொல்ல முடியுமா? பெயிண்ட்டை மட்டும் தனியாக வச்சு இது ஸ்டூல்னு சொல்ல முடியுமா? ஆணியை மட்டும் கழட்டி போட்டு இது நாற்காலின்னு சொல்ல முடியுமா? முடியாது. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நாற்காலியாக உருவாக்கினதற்கு பிறகு அதை என்ன செய்ய முடியும்? நாற்காலின்னு சொல்ல முடியும். அப்போ பொதுவாக அல்லாஹ் அல்லாத மற்ற எல்லா படைப்பினங்களும் பல பகுதிகளால் ஒன்று திரட்டப்பட்ட, அசம்பிள் செய்யப்பட்ட ஒரு படைப்பாக இருக்கும். அல்லாஹ் அப்படிப்பட்டவன் கிடையாது. பல பகுதிகளால் இணைக்கப்பட்ட ஒரு ஆள் கிடையாது. அல்லாஹ் உருவாக்கப்பட்டவன் கிடையாது. அப்படி அல்லாஹ் பல பகுதிகளால் இணைக்கப்பட்டவன் என்று சொன்னால் என்ன அர்த்தம் வந்துடும்னா, இன்னொரு பகுதி இருந்தால் தான் அல்லாஹ்னு சொல்ல வேண்டியது வந்துடும். எப்படி ஒரு நாற்காலிக்கு பலகை வேணும், ஆணி வேணும், பசை வேணும், பெயிண்ட் வேணும், எல்லாம் இருந்தால் தான் நாற்காலின்னு சொல்ல முடியும். அதுபோல் அல்லாஹும் இப்படி பல பகுதிகளால், பல அங்கங்களால் ஒன்று திரட்டப்பட்டவன், ஒன்றிணைக்கப்பட்டவன், அசம்பிள் செய்யப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டா என்ன ஆயிரும்னா, இன்னொரு பகுதி இருந்தால் தான் அல்லாஹ்னு சொல்ல முடியும், பல பகுதிகள் சேர்ந்து தான் அல்லாஹ்னு சொல்ல முடியும் அப்படின்னு ஆகி போயிடும். அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் அது அல்லாஹுவுக்கு ஏற்படக்கூடிய இழுக்கு, அல்லாஹ்வினுடைய தன்மையில் ஏற்படக்கூடிய விரிசல், கீறல். அது ஒரு குறை. அப்போ அதனால தான் அஹத் என்கின்ற சொல்லால் அல்லாஹ் இங்கே என்ன செய்கிறான்? தன்னை அறிமுகப்படுத்துகிறான். அப்போ அவன் வாஹித், ஒருவன் என்று சொன்னால் என்ன பொருள்? அவனுக்கு ரெண்டாவது ஆள் கிடையாது, அடுத்த ஆள் கிடையாதுன்னு அர்த்தம். அஹத் என்று சொன்னால் என்ன பொருள்? தன்னந்தனியன், அதாவது தனித்தவன், ஒற்றையானவன். அதாவது இப்போ நம்முடைய அமைப்பு என்பது பல பகுதிகளால் ஒன்றிணைக்கப்பட்டது. அல்லாஹ்வின் அமைப்பு என்பது பல பகுதிகளால், பல அங்கங்களால் உருவாக்கப்பட்டது அல்ல. அதனால தான் அல்லாஹ்வை மொத்தம் என்று சொல்லக்கூடாது. அல்லாஹ்வை மொத்தமானவன் என்று சொல்லக்கூடாது. மொத்தமானவன் ஏன் சொல்லக்கூடாதுன்னு சொன்னால், பல பகுதிகள் ஒன்று இணைஞ்சது தான் மொத்தம்னு சொல்லுவோம். அல்லாஹ்வை மொத்தமானவன் சொல்லக்கூடாது, அஹத் என்று தான் சொல்ல வேண்டும். புரிஞ்சா? அப்போ எனவே அல்லாஹ்வை பற்றிய அறிமுகத்தை இந்த வசனம் நமக்கு தரும்போது அஹத் என்று தருகிறது. அஹத் என்று சொன்னால் அவன் ஒற்றையானவன், அதாவது அவனுடைய அமைப்பு என்பது தனியானது என்று பொருள். வேறு பல அம்சங்களோடு இணைந்தவன் தான் அல்லாஹ் என்பது கிடையாது. அவனுடைய அமைப்பு என்பது தனியானது, முழுக்க முழுக்க ஒற்றையானது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் அஹத் என்பதனுடைய பொருள். சரி, அடுத்து அல்லாஹ்வை பற்றிய அறிமுகத்தில் அடுத்த வசனம் சொல்கிறது, அல்லாஹு சமது, அவன் சமதாக இருக்கின்றான், அவன் சமதாவான். சமது என்கின்ற சொல்லுக்கு என்ன பொருள்? நம்ம தேவையற்றவன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் புரிஞ்சு வச்சிருக்கோம். தேவையற்றவன், தேவையற்றவன் என்பது மட்டுமே அதனுடைய பொருள் அல்ல, மற்ற அனைத்திற்கும் தேவையானவன் என்று பொருள். மற்ற அனைத்திற்கும் அவன் தேவையானவன். அவன் இல்லாமல் மற்ற எதுவும் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. சமத் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு அகராதியில் என்ன பொருள் என்று சொன்னால், தேவைகள் ஏற்படும் போதும், நெருக்கடிகள் ஏற்படும் போதும் படைப்பினங்கள் யாரை
எதிர்பார்ப்பார்களோ, யார் உதவ வேண்டும் என்றோ, யார் தங்களுடைய துயரை துடைக்க வேண்டும் என்றோ மக்கள் எதிர்பார்ப்பார்களோ, நினைப்பார்களோ, அப்படிப்பட்ட தானை தலைவனுக்கு பெயர் தான் சமத். அந்த மாதிரி தன்மை உள்ளவன் உலகத்தில் யாருமே கிடையாது, ஒருத்தர் கூட கிடையாது. சின்ன சின்ன தேவைகளுக்காக ஒருத்தர் இன்னொருத்தர் நாடுவார், அது வேறு விஷயம். அப்படி ஒரு தேவைக்காக இன்னொருவரை நாடுவதாலேயே அந்த நாடப்பட்டவர் சமதாக ஆகிவிட மாட்டார். ஏன்னா சமது அப்படிங்கிற சொல்லுக்குள்ள என்ன பொருள் இருக்குதுன்னு சொன்னால், உச்சபட்சமான இயல்புகளை கொண்டவன் என்கின்ற பொருளும் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய இயல்புகள் நிறைய இருக்குல்ல, அல்லாஹ்வுடைய பண்பு பெயர்கள் நிறைய இருக்குதுன்னு சொல்லியிருக்கோமா இல்லையா? அப்போ அல்லாஹ்வுக்கு என்னென்ன பண்புகள் இருக்கின்றனவோ அவை அனைத்திலேயும் அல்லாஹ் உச்சபட்ச சிகரத்தை தொட்டவன். அவனுடைய பண்பை போல் வேறு எந்த பண்பும் இருக்காது. இப்போ உதாரணமாக நம்மளும் பார்க்குறோம், அல்லாஹ்வும் பார்க்கக்கூடியவன், நம்மளும் கேட்குறோம், அல்லாஹ்வும் கேட்கக்கூடியவன். ஆனால் நம்ம பார்வைக்கும் அல்லாஹ்வுடைய பார்வைக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம கேள்விக்கும் அல்லாஹ்வுடைய கேள்விக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம செவிப்புலனுக்கும் அல்லாஹ்வுடைய செவிப்புலனுக்கும் வித்தியாசம் இருக்குது. அல்லாஹ்வினுடைய செவிப்புலன் என்பது அதுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, எந்த விதமான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் கிடையாது. நமக்கெல்லாம் அப்படி கிடையாது. நமக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், ஒரு விஷயத்தை கேட்கணும்னா இந்த டெசிபிளை விட கூடக்கூடாது, அந்த டெசிபிளுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் கேட்கும் காதில். அது மாதிரி ரொம்ப கம்மியாக போனாலும் காதில் கேட்காது, ரொம்ப அதிகமாக போனாலும் காதில் கேட்காது. காது ஜவ்வு கிழிஞ்சிடும் அதிகமாக போனால். இப்போ அல்லாஹ்வுக்கு இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் இருக்குதா? அவன் கேட்கணும்னா இவ்வளோ பெரிய சத்தத்தில் இருக்கணும், அல்லது இவ்வளோ குறைஞ்சபட்சம் இவ்வளோ வால்யூம் இருக்கணும், அப்படிலாம் கிடையாது. அதே மாதிரி நம்முடைய பார்வைக்கு அல்லாஹ்வுடைய பார்வைக்கு வித்தியாசம் இருக்குது. நம்முடைய பார்வை என்பது முன்னால் உள்ளதான் பார்க்க முடியும், அதுவும் குறிப்பிட்ட தூரத்தில் உள்ளதான் பார்க்க முடியும். ரொம்ப பக்கத்தில் வந்தாலும் பார்க்க முடியாது. ரொம்ப பக்கத்தில் இருந்தால் ஒரு பேணு கூட என்ன செய்யும்னா பெரிய மலை மாதிரி தெரியும். சில நேரங்களில் சஜிதாவில் செய்யும்போது, தரையில் சஜிதா செய்யும்போது நம்ம கண்ணுக்கு பக்கத்தில் ஒரு எறும்பு போகும், ஏன்னா ஒரு பெரிய மலையை நகர்ந்து போகிற மாதிரி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அப்போ ரொம்ப பக்கத்தில் வந்துச்சுன்னு சொன்னால் நாம் எதை பார்க்குறோமோ அது அல்லாத ஒன்றாக காட்சி தரும். இது மனிதனுடைய குறை. அது இப்போ அல்லாஹ்வுடைய பார்வைக்கு இப்படி ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நமக்கு வெளிச்சத்தில் தான் பார்வை தெரியும், அல்லாஹ்வுக்கு அப்படி ஏதாவது நெருக்கடி இருக்குதானா? அப்படிலாம் கிடையாது. அப்போது அல்லாஹ்வுக்கென்று இருக்கக்கூடிய பண்புகளில் அவன் தனித்தவன், அதே போல் வேறு யாருக்கும் கிடையாது. புரிஞ்சுங்களா? அப்போ அந்த மாதிரி அல்லாஹ்வுக்கு என்னென்ன பண்புகள் இருக்கின்றனவோ அவை அனைத்திலேயும் அவன் உச்சபட்ச சிகரத்தை தொட்டவன். அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது, அல்லாஹ் மட்டும்தான். அப்படிங்கிற ஒரு பொருளும் இந்த சமத் என்கின்ற இந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிறது. அப்போ நல்லா கவனித்து பாருங்கள், அவனுடைய இயல்புகளில் மிக உச்சத்தை தொட்ட படைப்பினங்களின் தேவைகளுக்கு நாயகமாக இருப்பவன், நாட்டமாக இருப்பவன். உலகத்தில் இந்த மாதிரி தன்மையில் யாரும் இருக்காங்களா? சில நேரங்களில் உங்களுக்கு என்னிடத்தில் சில தேவை இருக்கலாம், உங்கள்கிட்ட எனக்கு சில தேவை இருக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த இயல்பில் உச்சம் தொட்டவர்கள் கிடையாது, அந்த இயல்பில் நான் உச்சம் தொட்டவன் கிடையாது. உதாரணமாக என்கிட்ட நீங்கள் சில விஷயங்கள், சில சட்ட விளக்கங்கள் கேட்க வரலாம், சில அறிவுகளை கேட்க வரலாம். எனக்கு அந்த அறிவு இருக்குதுன்னு வச்சுக்கங்க. ஆனால் அந்த அறிவு என்கின்ற தன்மையில் நான் உச்சம் தொட்டவனானா கிடையாது. அதனால் என்னை சமதுன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அறிவை நான் கொடுத்தாலும் என்னை சமதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா என்கிட்ட இருக்கிற கொஞ்சத்தை உங்களுக்கு நான் கொடுக்குறேன்னு அர்த்தம். ஆனால் அல்லாஹ் அப்படி கிடையாது, அவன்கிட்ட இருக்கிற முழுமையான அம்சத்திலிருந்து அடுத்தவர்களுக்கு தருபவன் என்று பொருள். அந்த முழுமையான அம்சம் என்பது குறையவே குறையாது. நான் கொடுக்க குறையும், என் கை காசை நான் கொடுத்தேன் கொடுக்க குறையும், ஆனால் அல்லாஹ் கொடுக்க குறையாது. அப்போ இப்படி அவனுடைய பண்புகளில் உச்சத்தை தொட்ட படைப்புகளால் தங்களுடைய தேவைகளுக்கு யார் தேவை என்று அவர்கள் நாடுவார்களோ அப்படிப்பட்ட ஒருவனுக்குத்தான் சமது என்று பெயர். இதுதான் அகராதி பொருள். இப்போ அந்த வகையில் அல்லாஹ் எல்லா வகையிலையும் நிறைவான பண்புகளை பெற்ற படைப்பினங்களால் தங்களுடைய தேவைகளுக்கு அவன் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் அல்ல. அதனால தான் அவனை சமது என்று நாம் சொல்கிறோம். அந்த வகையில் விண்ணில் இருப்பவர்கள், இந்த மண்ணில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, இருப்பவை அனைத்துமே அல்லாஹ்விடம் தேவையாக இருக்கின்றன. அல்லாஹ்வினுடைய தேவை இல்லாமல்
யாருக்கும் ஒரு வினாடி கூட என்ன செய்யாது, கழியவே கிடையாது. ஒரு வினாடி கூட கழியவே கிடையாது. அதே நேரத்தில் நாம் பார்க்குறோம், அல்லாஹ் தன்னுடைய எல்லா தன்மைகளிலும் முழுமையானவனாக இருக்கிறான். அல்லாஹ்வுக்கு அறிவு இருக்குது, இல்மு இருக்குதுன்னு சொல்கிறோம். அந்த இல்மு நமக்குரிய இல்மை போன்று கிடையாது, நம்முடைய அறிவை போன்று கிடையாது. அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு சகிப்புத்தன்மை இருக்குதுன்னு சொல்கிறோம், நம்முடைய சகிப்புத்தன்மையை போல கிடையாது. அதே போல் அல்லாஹ்வுக்கு பார்வை இருக்குதுன்னு சொல்கிறோம், நம்முடைய பார்வையை போல அல்ல. அது அனைத்திலும் உச்சம் தொட்ட ஒரு பண்பு, அது இயல்பு. அது அப்படிப்பட்ட இயல்புகள் வாய்க்கப்பெற்ற படைப்பினங்களால் தேவை என்று யார் கருதப்படுகிறானோ அப்படிப்பட்ட ஒருவனுக்கு பெயர்தான் சமதி என்பது. அப்போ எனவே அல்லாஹ் தேவையற்றவன் என்பதோடு நாம் அதனுடைய பொருளை நிறுத்தி கொள்ளக்கூடாது. மாறாக அனைத்திற்கும் தேவையானவன் அப்படிங்கிற பொருளும் சேர்ந்து அதில் வரும். புரிஞ்சுங்களா? அப்போது அல்லாஹு சமத், அல்லாஹ் என்பவன் அனைத்திற்கும் தேவையானவனாக இருக்கிறான். அனைத்திற்கும் என்ன அர்த்தம்? அனைத்து படைப்புகளுக்கும் அவன் தேவைப்படுபவனாக இருக்கின்றான். அவனுக்கு தேவை கிடையாது, அவன் அடுத்தவர்களுக்கு தேவையானவனாக இருக்கிறான் என்று பொருள். சரி, அடுத்து மூணாவது, இதில் இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். அல்லாஹுவை அஹத் என்றும் சமது என்றும் அறிமுகப்படுத்தக்கூடிய இந்த விஷயம் குர்ஆனில் வேறு எங்கும் வரவே இல்லை. முழுக்க முழுக்க இந்த சூறாவில் மட்டும்தான் அல்லாஹ் சொல்லியிருக்கான். வேறு எந்த இடத்துலையும் அல்லாஹுவை பற்றி அவன் அஹத் என்று சொல்லவில்லை, அவன் சமது என்று அவன் முழுக்க முழுக்க இந்த சூறாவில் மட்டும்தான் இந்த செய்தி இடம்பெறுகிறது. அப்படிங்கிறதையும் நாம் என்ன செய்யணும், கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, அடுத்து மூணாவது அல்லாஹுவை பற்றி குர்ஆன் சொல்லக்கூடிய அறிமுகம், லம் எலித் வலம் யூலத், அவன் யாரையும் பெற்றெடுக்கவில்லை. ஒலம் யூலத், அவன் யாராலும் பெற்றெடுக்கப்படவும் இல்லை. அவனுக்கு யாரும் பிறக்கவும் இல்லை, அவன் யாருக்கும் பிறக்கவும் இல்லை. அவனுக்கு பிள்ளைங்களும் இல்லை, அவனுக்கு தாய் தந்தையும் கிடையாது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அவனுக்கு பிள்ளை இல்லை, மனிதர்களிலும் பிள்ளை கிடையாது, மலக்குகளிலும் பிள்ளை கிடையாது, ஜின்களிலும் பிள்ளை இல்லை, எதுலேயுமே அல்லாஹ்வுக்கு பிள்ளை கிடையாது. ஏனென்றால் அவன் யாரையும் பெறவில்லை, அவன்தான் தனியானவன், அவன் ஆரம்பமானவன், அவன் யாருக்கும் பிறக்கலை. ஏன்னா அவன் தான் முதலாவது ஆளாக இருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஹுவல் அவ்வலு, அவன் ஆரம்பமானவன், ஃபலைஸ கபுலஹு ஷைஉன், அவனுக்கு முன்னால் எதுவும் இல்லை. அப்போ அப்படின்னா அவனுக்கு பெற்றோர்கள் இருந்தால் அவங்க முன்னால் வந்துடுவாங்க. அப்போ அல்லாஹ்வுக்கு ஆரம்பமானவன் ஆதியானவன் சொல்ல முடியாது. அப்போ எனவே அவன் யாருக்கும் பிறக்கவும் இல்லை, யாரையும் அவன் பெற்றெடுக்கவும் இல்லை. திருக்குர்ஆனில் அல்லாஹ் இதை பற்றி பல இடங்களிலே பேசுகிறார். வஹரகு லஹு பனீன வபனாத்தின் பிகைரி இல்ம், மனிதர்கள் அல்லாஹ்வுக்கு ஆண் பிள்ளைகளும் இருக்கிறார்கள், பெண் பிள்ளைகளும் இருக்கிறார்கள் என்று கற்பனையாக சொல்கிறார்கள். பிகைரி இல்மின், எந்த விதமான அறிவு ஞானமும் இல்லாமல், கொஞ்சம் கூட யோசிக்காமல், புரிதலே இல்லாமல் மக்கள் சொல்கிறார்கள். சுப்ஹானஹு வ தஆலா அம்மா யசிஃபூன், அவர்கள் என்ன கூறுகிறார்களோ அதிலிருந்து அல்லாஹ் உயர்ந்தவன், தூய்மையானவன். பதீஉ ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் முன்மாதிரியின்றி படைத்தவன் தான் அல்லாஹ். அவனுக்கு பிள்ளை இருக்குன்னு சொல்ல முடியாது, முன்மாதிரியின்றி படைத்தவன். அன்னா யக்கூனு லஹு வலதுன், அவனுக்கு பிள்ளை இருக்கிறது என்று எப்படி சொல்ல முடியும்? எப்படி அவனுக்கு பிள்ளை இருக்க முடியும்? வலம் தக்குல் லஹு சாஹிபா, அவனுக்கு மனைவியே கிடையாது. குழந்தை பிறக்கணும்னா மனைவி வேணுமே. விதிவிலக்காக சில அற்புத நேரத்தில் மட்டும்தான் மனைவி இல்லாமல் என்ன செய்யும், குழந்தை பிறக்கும், பிள்ளை உருவாக முடியும். அது எப்போ? விதிவிலக்காக சில நேரங்களில். அது அல்லாஹ்வுடைய அற்புதம் தான். அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி இல்லையா? அதே மாதிரி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள மாதிரி. அது மனித வரலாற்றிலே 1-2 தான், வேறு எதுவும் கிடையாது. பொதுவாக இயல்பு என்னான்னு சொன்னால், குழந்தை பிறக்கணும்னா மனைவி இருக்கணும். அல்லாஹ்வுக்கு மனைவியே கிடையாது, எப்படி அவனுக்கு குழந்தை இருக்க முடியும் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அடுத்து இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வகாலு தஹதர் ரஹ்மானு வலதா, இறைவன் தனக்கு குழந்தையை ஏற்படுத்தி கொண்டான் என்று அந்த மக்கள் சொல்கிறார்கள். ஆனால் லகத் ஜித்தும் ஷைஅன் இத்தா, இப்படி சொல்வதால் நீங்கள் ஒரு மோசமான விஷயத்தை அல்லாஹ்வின் மீது சொல்லிவிட்டீர்கள். ஒரு மோசமான விஷயத்தை நீங்கள் சொல்லிட்டீங்க. நீங்கள் சொன்ன அந்த மோசமான விஷயம் எவ்வளோ பெரிய விளைவை ஏற்படுத்தும் தெரியுமா? தகாது சமாவாத்து யதஃபத்தர்ன மின்ஹு,
அப்படி நீங்கள் சொல்லுகிற அந்த விமர்சனத்தால் வானங்கள் வெடித்து விடலாம். தன்ஷக்குல் அர்து, பூமி பிளந்து விடலாம். தஹிருல் ஜிபாலு ஹத்தா, இந்த மலை அப்படியே சுக்குநூறாக உடைந்து நொறுங்கி விடலாம். அவ்வளோ பெரிய விஷயத்தை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருக்குன்னு சொல்கிறது அவ்வளோ மோசமான விஷயம், வானம் பூமிக்கே பொறுக்காது அது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். சொல்லிட்டு அடுத்து சொல்கிறான், இன் குல் அன் தாவுலிர் ரஹ்மானி வலதா வமா எம்பகிலிர் ரஹ்மானி அன் யத்தஹித வலதா. இறைவன் தனக்கென்று பிள்ளைகளை ஏற்படுத்தி கொள்வதற்கு எந்த தேவையும் கிடையாது. அந்த அளவுக்கு அவன் குறைவானவன் கிடையாது, குறை உள்ளவன் கிடையாது. யாருக்கு புள்ள வேணும்? குறை உள்ளவனுக்கு தான் புள்ள வேணும், நிறைவானவனுக்கு அது தேவையில்லை. இன்னும் சொல்ல போனால், இன் குல்லு மன்ஃபிஸ் சமாவாத்தி வல் அர்தி இல்லா ஆத்திர் ரஹ்மானி அபுதா, வானங்களிலும் பூமியிலும் உள்ள அனைவர்களும் நாளை அல்லாஹ்விடத்தில் வரும்போது அடிமைகளாகத்தான் வருவார்கள், அடிமைகளாக வருவார்கள். இப்போ அடிமையாக இருக்கிற அடிமைகளாக இருப்பவர் எப்படி அல்லாஹ்வுக்கு பிள்ளையாக இருக்க முடியும்? எப்படி அல்லாஹ்வுக்கு பிள்ளையாக இருக்க முடியும்? இஸ்லாமிய ஃபிக்குகளில் ஒரு சட்டம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, அடிமை முறைன்னு ஒன்று இருந்துச்சுல்ல. இப்போது ஒரு தந்தை இருக்கிறார், ஒரு தந்தை, அவன் புள்ள காணப்பட்டான்னு வச்சுக்கங்க. எங்கேயோ ஒரு அடிமை சந்தையில் விற்கப்பட்டான். தெரியாமல் இவர் என்ன செஞ்சிட்டார், அந்த பிள்ளையை வாங்கிட்டார், விலை கொடுத்து வாங்கிட்டாருன்னு வச்சுக்கங்க. பையன்னு தெரியாது, ஆனால் அதுக்கு பிறகு தான் தெரியும். அதுக்கு பிறகு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போது காசு கொடுத்து வாங்கிட்டதுனால இவர் அடிமையாக இருக்க மாட்டார். ஏன்னா ஒரு தந்தைக்கு அவருடைய பிள்ளை என்பது, அவருடைய அடிமை பிள்ளையாக இருக்க முடியாது. அப்போது காசு கொடுத்து வாங்கிட்டதுனால அவர் அடிமையாகவே தொடர மாட்டார், முதல்ல இருக்கிற அந்த உறவு தான் வரும். அப்போ என்ன அர்த்தம்னா, ஒரு பிள்ளை தன்னுடைய தந்தையையோ தந்தை தன்னுடைய பிள்ளையையோ விலை கொடுத்து வாங்கிட்டா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அடிமைகளாக தொடர மாட்டார்கள். அதுதான் சட்டம். அப்போது அல்லாஹ்வை தவிர இருக்கக்கூடிய அனைத்தும் அல்லாஹ்வுக்கு அடிமைகள். அப்படின்னா இவங்க எப்படி பிள்ளைகளாக மாற முடியும்? மாறவே முடியாது, அடிமைங்கிறதா தொடரும். அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், இன் குல்லு மன்ஃபிஸ் சமாவாத்தி வல் அர்தி இல்லா ஆத்திர் ரஹ்மானி அபுதா, வானங்கள் பூமியில் உள்ள அனைத்தும் அல்லாஹ்வுக்கு அடிமைகளாகத்தான் நாளைக்கு மறுமையில் வருவார்கள். அப்போ அடிமைகளாக இருப்பவர்கள் பிள்ளையாக இருக்க முடியாது. புரிஞ்சா? ஒரு பிள்ளைய தந்தை காசு கொடுத்து வாங்கிட்டா அடிமையாக இருக்க முடியாது, அவர் பிள்ளை தான் அவர். அப்போ பிள்ளை எப்படி அடிமையாக முடியாதோ அதே மாதிரி அடிமையாக முடியாது, பிள்ளையாக ஆக முடியாது. அப்போது அல்லாஹ்வுக்கு அனைவரும் அடிமைகள் தானே தவிர பிள்ளைகள் கிடையாது அப்படின்னு அல்லாஹ் என்ன சார் உறுதிப்படுத்துகிறான். அதுபோல் இன்னொரு வசனம் இப்படி சொல்கிறது, லஹு முல்கு சமாவாத்தி வல் அர்த் யுஹீ வ யுமீத், வானங்களும் பூமி அனைத்துமே அல்லாஹ்வுக்கு சொந்தம். அவன்தான் உயிரை கொடுக்கிறான், அவன்தான் உயிரை பறிக்கிறான். வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அனைத்துக்கும் அல்லாஹ் ஆற்றல் மிக்கவனாக இருக்கிறான். ஹுவல் அவ்வலு, அவன்தான் ஆதியானவன், ஆரம்பமானவன். வல் ஆஹிரு, முடிவானவன், இறுதியானவன். வல் லாஹிரு, வெளிப்படையானவன். வல் பாத்தினு, அந்தரங்கமானவன். இப்போ அல்லாஹ் ஆரம்பமானவன். அப்போ ஆரம்பமானவன்னா யாருக்கும் அவன் பெறலை, யாருக்கும் அவன் பிள்ளையாக பெறவில்லை. இன்னொருத்தருக்கு பிள்ளையாக அல்லாஹ் இருக்கலை, அவன் தான் முதல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துவா இப்படி செய்வாங்க, அல்லாஹும்ம அன்தல் அவ்வலு ஃபலைஸ கப்லக ஷை வ அன்தல் ஆஹிரு ஃபலைஸ பஅதக ஷை. இறைவா, நீயே ஆதியானவன், உனக்கு முன்னர் யாரும் கிடையாது. நீயே இறுதியானவன், அந்தமானவன், உனக்கு பிறகு யாரும் கிடையாது. அப்போது முதலும் முடிவும் மற்றவன், அவன் தான் முதல்ல, அவன் தான் இறுதி. அந்த இறுதிங்கிறது கடைசியில் எப்படி சொல்ல முடியும்? அது தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அது மாதிரி ஆரம்பம் எவ்வளோ நாள் ஆரம்பம் அது நமக்கு தெரியாது. தொடர்ந்து அவன் தான் இருந்து கொண்டே இருந்தான், தொடர்ந்து அவன் தான் இருந்து கொண்டே இருப்பான். அப்போது ஆரம்பமானவனாக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு புள்ளேன்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, இந்த ஹதீஸ் ஹதீஸை குதுசின்னு சொல்லுவாங்க. ஒரு ஹதீஸ் அல்லாஹ் சொல்வதாக ஆரம்பித்தால் அந்த ஹதீஸுக்கு பேர் ஹதீஸை குதுசி. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹ் இப்படி சொல்கிறானா,
மனிதன் என்னை பொய்ப்படுத்துகிறான், ஆனால் என்னை பொய்ப்படுத்துவது அவனுக்கு தகாது. அவனுக்கு தகாத ஒரு செயலை அவன் செய்து கொண்டிருக்கிறான். என்னை பொய்ப்படுத்துகிறான் அவன். அதே போல் மனிதன் என்னை ஏசுகிறான், திட்டுறான், ஆனால் திட்டுறதும் அவனுக்கு தகாது. அவன் என்னை திட்டவும் கூடாது, என்னை பொய்ப்படுத்தவும் கூடாது, என்னை திட்டவும் கூடாது. ஆனால் மனுஷன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். என்னை எப்படி அவன் பொய்ப்படுத்துகிறான்? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, என்னை எப்படி அவன் பொய்ப்படுத்துகிறான் அப்படின்னா, ஃபகௌலுஹு லன் யுஈதனி கமா பதஅனி, எப்படி அல்லாஹ் என்னை ஆரம்பத்தில் படைத்தானோ அதுபோல மறுபடியும் உருவாக்க மாட்டான் என்று அவன் சொல்கிறான். சில பேர் மறுமையை மறுக்கிறாங்க பாருங்கள். இறந்து போனதுக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கையா, அது எப்படி அப்படின்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா? இப்படி கேட்குறது அல்லாஹ்வை பொய்ப்படுத்துவதாக அமைகிறதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் எப்படி அல்லாஹ் படைச்சானோ அதுபோல் மறுபடியும் மீண்டும் படைக்க மாட்டான் என்று மனிதன் சொல்வது தான் என்னை அவன் பொய்ப்படுத்துவதாக ஆகிறது. அல்லாஹ் சொல்கிறான், முதல்ல உன்னை உருவாக்குறது தான் கஷ்டம், மறுபடியும் அதையே உருவாக்குறது ஈஸி. அதுதானே? ஒரு பொருளை ஃபஸ்ட்டு மேக் பண்ணுறது கஷ்டமா, ரெண்டாவது மேக் பண்ணுறது கஷ்டமா? ஃபஸ்ட்டு உருவாக்குறது தான் கஷ்டம். ஏன்னா ரெண்டாவது ஏற்கனவே கைடன்ஸ் இருக்குது, ஏற்கனவே வழிகாட்டல் இருக்குது. முன்மாதிரி இருக்கும்போது திரும்ப உருவாக்குறது கஷ்டம் கிடையாது. அப்போது இறந்து போனதுக்கு பிறகு மறுபடியும் உயிர்ப்பிக்க முடியாதுன்னு சொல்கிறான் பாருங்கள். முதல்ல உருவாக்குறது தான் கஷ்டம், ரெண்டாவது உருவாக்குறதுக்கு ரொம்ப ஈஸி. இது மனுஷனுக்கு. ஆனால் அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் முதல்ல உருவாக்குறதும் ஈஸி தான், மறுபடியும் உருவாக்குறதும் ஈஸி தான். ரெண்டுமே கஷ்டம் கிடையாது. ஆனால் இருந்தாலும் மனிதன் என்ன செய்கிறான்னா, இறந்து போனதற்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இல்லை, மறுபடியும் எனக்கு உயிர் வராதுன்னு சொல்கிறான். இது என்னை பொய்ப்படுத்துவதாக ஆகிறது என்று அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சரி, அடுத்து அந்த மனிதன் என்னை ஏசுகிறான்னு அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க. ஏசுறதுன்னா என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு குழந்தை இருப்பதாக மனிதன் சொல்வது தான் அவன் என்னை ஏசுவது. எனக்கு குழந்தை இருக்குன்னு சொல்கிறான், ஆனால் நான் யார்? அல் அஹது சமது லம் எலிது வலம் யூலத் வலம் யகுன்லி குஃபுவன் அஹத். நான் யார் என்றால் தன்னந்தனியானவன், ஒற்றையானவன், அனைத்திற்கும் தேவையானவன். நான் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெற்றெடுக்கப்படவும் இல்லை, எனக்கு நிகராக யாருமே இல்லை. இப்படி நான் இருந்து கொண்டிருக்கும் போது எனக்கு புள்ளை இருக்குதுன்னு அவன் சொல்கிறான் பாருங்க, அது அவன் என்னை திட்டுவதாக ஆகிறது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொன்னதாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அப்போது மனிதன் அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருப்பதாக சொல்வது என்பது அல்லாஹுவை திட்டுவதற்கு சமமானது, ஏசுவதற்கு சமமானது. ஒரு வகையில் அல்லாஹ் சொன்ன அந்த கூற்றுக்கு மறுப்பாகவும் அது அமைகிறது, அல்லாஹுவை ஏற்காததாகவும் அமைகிறது. அப்போ எனவே அருமையான தோழர்களே, இந்த செய்திகள், இந்த வசனங்கள், இந்த ஹதீஸ்கள் எல்லாம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, அல்லாஹ் மனைவியே கிடையாது. அவனுக்கு மனைவி இல்லாத ஒருவருக்கு எப்படி குழந்தை பிறக்க முடியும்? அதே போல் அல்லாஹ் ஆரம்பமானவனாக இருக்கிறான், எப்படி அவன் இன்னொருத்தருக்கு பிள்ளையாக இருக்க முடியும்? அப்போது சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால், அல்லாஹ்வுக்கு பிள்ளை கிடையாது, பெற்றோர்கள் கிடையாது, மனைவி கிடையாது. அப்படிங்கிற இந்த அறிமுகத்தின் மூலமாக அல்லாஹ் எதை நிரூபிக்க வர்றான் அப்படின்னு சொன்னால், இதுவும் ஒரு வகையில் அல்லாஹ் சம்பூர்ணமானவன் என்பதற்கான அடையாளம். மனைவி அப்படின்னு இருந்தால் மனைவியின் பக்கம் தேவையாகக்கூடிய சூழ்நிலை வரும். நமக்கு தேவை ஏற்பட்டாலே நாம் குறை உள்ளவர்கள் என்று பொருள் வந்துவிடும். தேவை இருந்தாலே என்ன அர்த்தம்? என் தேவைக்கு நானே போதுமானவன் அப்படின்னா தான் பிரச்சனை இல்லை. நாம் இன்னொரு பக்கம் தேவையாயிட்டோம்னாலே நம்ம குறையானவங்கன்னு அர்த்தம். அப்போ அல்லாஹ்வுக்கு பிள்ளை இல்லை, அல்லாஹ்வுக்கு மனைவி இல்லை, அல்லாஹ்வுக்கு பெற்றோர் இல்லைன்னு சொன்னால் அவன் யாரின் பக்கமும் தேவையற்றவன், முழுமையாக சம்பூர்ணமானவன் அப்படிங்கிற அர்த்தத்தை என்ன செய்யும்? இது கொடுக்கும். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும். பிறக்கிற எல்லாரும் கண்டிப்பாக இறந்தே தீர வேண்டும் இல்லையா? பிறக்கிற எல்லாருமே இறந்தே ஆகணும். இறக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக வாரிசுகள் அவங்களுக்கு வாரிசுகள் இல்லாமல் இருக்காது, வாரிசுகள் இல்லாமல் இருக்காது. அப்போது அல்லாஹ் அழியவும் மாட்டான், அவனுக்கு வாரிசாக யாரும் வரமாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் இந்த இடத்துல சொல்கிறான்னு அர்த்தம். லம் எளிது, அவனுக்கு யாரும் பிள்ளை இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் இறக்க போகிறதும் இல்லை, அவனுக்கு வாரிசும் கிடையாது.
இறந்தால் தானே வாரிசுங்கிறது வரும். அப்போ அல்லாஹ்வுக்கு அழிவு என்பதும் கிடையாது. அதுக்கு பிறகு அல்லாஹ்வுக்குள்ள எல்லாமே எனக்கு தான் சொந்தம்னு யாரும் என்ன செய்ய மாட்டான், சொந்தம் கொண்டாடிட்டு வரமாட்டாங்க. அப்படிங்கிற பொருள் இந்த வசனத்தில் இருக்கிறது அப்படிங்கிற கருத்தை இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆக அல்லாஹ் அழிய மாட்டான் அப்படிங்கிறதும் இந்த வசனம் சொல்லக்கூடிய முக்கியமான கருத்து. அதே போல் அல்லாஹ் நேற்று வரை இல்லாமல் இருந்து இன்றைக்கு புதிதாக உருவானவன் கிடையாது. அல்லாஹ் எப்போதும் இருந்து கொண்டிருப்பவன். அதனால் தான் அல்லாஹ்வை பற்றி சொல்லும்போது அவனை கதீம் அப்படின்னு சொல்லுவான். அல்லாஹ் என்ன சொல்லுவோம்? கதீம், பழமையானவன் சொல்லுவான். பழசாக இருக்கிறதுங்கிறது நம்மளை பொறுத்து தான் பழசாக இருக்கிறதுங்கிறது குறை. ஆனால் அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் அவன் பழமையானவனாக இருப்பது என்பது அவனுக்கு நிறை, அவனுக்கு அது கௌரவத்திற்குரிய விஷயம். ஏன்னா அவனை புதுசானவன்னு சொல்லிட்டா என்ன ஆயிரும்னா, நேற்று வரைக்கும் இல்லாமல் இருந்து இன்றைக்கி வந்துச்சுன்னு அர்த்தம். மார்க்கெட்டில் இந்த பொருள் வந்து ட்ரெண்டிங்காக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன அர்த்தம்? இப்போ புதுசாக வந்துருக்குது, ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அப்போ நேற்று வரைக்கும் அது வரலன்னு அர்த்தம். அப்போ நேற்று வரைக்கும் இல்லாமல் இருந்து புதுசாக இன்றைக்கி வந்துச்சுன்னு சொன்னால் அது ஒரு வகையில் குறை. எப்படி குறை? இது வரைக்கும் இல்லையில, இன்றைக்கி தானே வந்துச்சு, அப்போ அது குறை. அது ஆனால் எப்போதும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருப்பவன் அப்படின்னு சொன்னால் அது ஒரு நிறை, அது ஒரு முழுமையான அம்சம். புரிஞ்சுங்களா? அப்போ அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் அவன் யார் கிடையாது, புதிதாக தோன்றியவன் கிடையாது, எப்போதும் இருந்து கொண்டே இருப்பவன். அதாவது காலம் இல்லாத காலத்திலிருந்தே அல்லாஹ் இருந்து கொண்டிருக்கிறான். காலம் இல்லாத காலத்திலிருந்து அல்லாஹ் இருந்து கொண்டிருக்கிறான். எது வரைக்கும் இருப்பான்? எல்லையே கிடையாது, இருந்து கொண்டே இருப்பான். அதனால தான் அவனை நம்ம என்ன சொல்லுவோம்? அனாதி ஏகன்னு சொல்லுவோம். அனாதி ஏகன் அல்லாஹ். அதாவது அவன் ஆரம்பமற்ற தன்னந்தனியாக இருந்து கொண்டே இருப்பவன் என்று சொல்வார். அப்போ எனவே இந்த வசனம் என்பது அல்லாஹ் புதிதாக தோன்றியவன் இல்லை என்பதையும் இந்த வசனம் சுட்டி காட்டுகிறது. அப்போ எப்போதும் அல்லாஹ் இருந்து கொண்டே இருக்கிறான், எப்போதும் இருந்து கொண்டே இருப்பான் என்றும் இந்த வசனம் சுட்டி காட்டுகிறது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கிறோம். அல்லாஹ்வுக்கு பிள்ளை இல்லை, அல்லாஹ்வுக்கு பெற்றோர் இல்லை, மனைவி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வசனம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த வசனத்தை அல்லாஹ் மக்களில் பல பிரிவினர்களுக்கு பதிலடியாகவும் வைத்திருக்கிறான். ஏன்னா இதே மனித சமூகத்தில் சில பிரிவினர்கள் அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருப்பதாக சொல்கிறார்கள், இன்றைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அந்த வகையில் மக்கா இணை வைப்பாளர்கள் மலக்குமார்களை வந்து அல்லாஹ்வுடைய பொம்பளை பிள்ளைங்கன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய பொம்பளை பிள்ளைங்க. அல்லாஹ் தனக்கு பெண் பிள்ளைகளை என்ன செய்திருக்கிறான், தேர்ந்தெடுத்திருக்கிறான் அப்படின்னு வர சொன்னாங்க. அதே மாதிரி யூதர்களை எடுத்துக்கொண்டால் உசைர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபியை அவர்கள் அல்லாஹ்வுடைய பிள்ளை என்று சொன்னார்கள். அதே போல் கிறிஸ்தவர்கள் ஈசா நபியை அல்லாஹ்வுடைய குமாரர் என்று சொல்கிறார்கள். அப்போது அல்லாஹ்வுக்கு பிள்ளை இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான், ஆனால் அவனுக்கு இருப்பதாக உலகத்தில் தோன்றிய மனிதர்கள் பல பிரிவினர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவங்க எல்லாத்துக்குமான பதிலடியாகவும் இந்த வசனத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். திருக்குர்ஆனில் அல்லாஹ்வுக்கு பிள்ளை இல்லை அப்படிங்கிறத 4 கோணத்தில் அல்லாஹ் மறுத்து அதற்கான ஆதாரத்தை திருக்குர்ஆனில் எடுத்து போடுகிறான். 4 விதமாக மறுக்கிறான் அல்லாஹ். முதலாவது எப்படி மறுக்கிறான்னு சொல்லி சொன்னால், பொதுவாக ஒருத்தருக்கு பிள்ளைன்னு வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால், தந்தை எந்த இனத்தை சார்ந்தவரோ அந்த இனத்தை சார்ந்தவராகத்தான் பிள்ளை இருப்பார். அப்படிதானே அர்த்தம்? மனிதன் தந்தை என்பவர் மனிதராக இருந்தால் பிள்ளையும் மனிதராக இருப்பார். பெற்றெடுத்த அந்த தந்தை என்பது மாடாக இருந்துன்னு வச்சுக்கோங்க, அது பிள்ளை வந்து கண்ணுக்குட்டியாக இருக்கும். புரிஞ்சுங்களா? கோழியாக இருந்துன்னு வச்சுக்கோங்க, அதனுடைய பிள்ளை வந்து ஒரு கோழி குஞ்சாக இருக்கும். அப்போ பிள்ளை வந்து தந்தையினுடைய இனத்தை சார்ந்தவராக இருப்பார். அதெல்லாம் யதார்த்தம். ஆனால் அல்லாஹ்வை எந்த இனத்தில் நாம் உட்படுத்த முடியும்? எந்த இனத்தில் உட்படுத்த முடியும்? இப்போ மனிதர்களில் ஒருத்தரை வந்து அல்லாஹ்வுடைய பிள்ளைன்னு சொன்னீங்கன்னு சொன்னால், அப்போ அல்லாஹ் மனித இனத்தை சார்ந்தவன் சொல்கிற மாதிரி அர்த்தம் வந்துடும். சொல்ல முடியுமா அல்லாஹ்வை மனித இனத்தை சார்ந்தவன்னு? சொல்லவே முடியாது. இனங்களுக்கு அப்பாற்பட்டவன் அவனை வந்து வரையறுக்க முடியாது இன்னும் ஆள் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுவான், மல் மஸீஹ் இப்னு மர்யம இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல்
உம்முஹு சித்திகா கானா யகுலானித்தாம். அல்லாஹ் சொல்வான், மரியமுடைய மைந்தர் மசீஹ் ஈசா அவர் இறை தூதர் தவிர வேறு யாரும் கிடையாது, கடவுள் இல்லை, அவர் இறை தூதர் தான். அவங்களுக்கு முன்னால் இதுபோல் பல நபிமார்கள் வந்துட்டு போயிருக்கிறாங்க. அவங்களுடைய தாயார் ஒரு வாய்மையான பெண்மணி மரியம். 2 பேருமே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க, உலகத்தில் உணவு சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்ங்கிறவன் உணவு சாப்பிட முடியாது, புரிஞ்சுங்களா? அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்ல வரான்னு சொன்னால், ஈசா நபியும் சரி அவங்களுடைய தாயாரும் சரி புதிதாக தோன்றியவர்கள் நல்லா சொல்ல வர்றான். ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி நிறைய தூதர்கள் போயிருக்கிறாங்க. அப்போ ஏற்கனவே பல தூதர்களுக்கு பிறகு அடுத்ததான் இவங்க உலகத்தில் உருவாகியிருக்கிறாங்க. அப்போ ஈசா நபியை பொறுத்த வரைக்கும் யார் கிடையாது, ஆதியானவர் கிடையாது, அவர் பழமையானவர் கிடையாது, புதிதாக தோன்றியவர். புதிதாக தோன்றிய ஒருவர் எப்படி இறைவனாக இருக்க முடியும்? அல்லாஹ் கேட்குறான். அப்போது அல்லாஹ்வுடைய இனம் வேறு, இனத்திற்கு அப்பாற்பட்டவன். மனிதனுடைய இனம் வேறு, மனித இனம் வேறு. மனித இனம் என்பது புதிதாக உண்டானது. எதுக்கெல்லாம் டேட் ஆஃப் பர்த் இருக்குமோ அதெல்லாம் புதுசாக உருவானதுன்னு அர்த்தம். அப்படிதானே அர்த்தம்? அந்த டேட்டுக்கு முன்னாடி இல்லைன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு தான் அது ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்கும். அப்போ அல்லாஹ்வுக்கு அப்படி ஏதாவது இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அப்போ எனவே இந்த இனத்தை சாராதவன் அல்லாஹ். அப்போ அல்லாஹ்வுடைய இனத்தை சார்ந்தது அல்ல மனித இனம். அப்போ இனம் வேறுபாடு இருக்குதா இல்லையா? அப்போ எப்படி பிள்ளையாக இருக்க முடியும் என்று அல்லாஹ் இந்த கோணத்திலேயும் அல்லாஹ்வுக்கு பிள்ளை இல்லை என்பதை மறுக்கிறான். அதே போல் இன்னொரு கோணத்திலையும் அல்லாஹ் மறுக்கிறான். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஒருத்தருக்கு பிள்ளை ஏன் பிள்ளை தேவை? ஒருத்தருக்கு பிள்ளை வேணும்னு ஆசைப்படுறாரு. ஏன் வேணும்னு ஆசைப்படுறாரு? கண்டிப்பாக உலகத்தில் தோன்றிய எந்த மனிதருக்கும் பிள்ளை என்கின்ற அந்த ஆசை இல்லாமல் இருக்காது. அப்போ பிள்ளையின் பால் மனிதன் தேவைப்படுகிறான்னு அர்த்தம், சந்ததிகளின் பால் மனிதன் தேவைப்படுகிறான்னு அர்த்தம். அப்போ இன்னொன்றின் பால் தேவை உள்ளவன் எப்படி இறைவனாக இருக்க முடியும்? தேவை அற்றவன் தான் இறைவனாக இருக்க முடியும். மனுஷனை பொறுத்த வரைக்கும் தேவை உள்ளவன் அவன், அல்லாஹ் தேவையற்றவன். அப்போ எனவே நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு பிள்ளைகளை உருவாக்கி கொள்ள வேண்டிய அவசியமற்றவனாக இருக்கிறான். அதனால தான் குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் பிள்ளைகளை உருவாக்கிக்கிட்டான்னு மக்கள் சொல்கிறாங்க. ஆனால் மக்கள் மோசமான சொல்லை சொல்கிறார்கள். அந்த சொல்லை கேட்டு வானம் வெடிச்சிரும், பூமி பிளந்துரும், மலைகள்லாம் சுக்குநூறாக போயிடும் அப்படின்னு அல்லாஹ் அதை கண்டிக்கிறான். அப்போ எனவே அல்லாஹ்வுக்கு தேவையில்லை என்பதை இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி இந்த கோணத்திலும் அல்லாஹ்வுக்கு பிள்ளை இல்லை என்பதை மறுக்கிறான். அது மாதிரி மூணாவது பாருங்கள், மூணாவது எந்த கோணத்தில் மறுக்கிறான்னா, எல்லா படைப்புகளும் அல்லாஹ்வுடைய அடிமைகள் தான். நான் ஏற்கனவே சொன்னேன்னா இல்லையா, அடிமைகளாக இருப்பவர்கள் பிள்ளைகளாக இருக்க முடியாது. ஒன்று அடிமையாக இருக்கணும் அல்லது பிள்ளையாக இருக்கணும். ஒரே நேரத்தில் பிள்ளையாகவும் அடிமையாகவும் இருக்க முடியாது. அதனால தான் அந்த ஃபிக்ஹ் சட்டத்தை சொன்னேன். ஒரு தந்தை தெரியாமல் தன்னுடைய பிள்ளையை விலை கொடுத்து வாங்கிட்டாருன்னா அவர் பிள்ளையாக தான் இருப்பாரே தவிர அடிமையாக இருக்க முடியாது. அதே போல் ஒரு பையன் தன்னுடைய தந்தையை விலை கொடுத்து வாங்கிட்டாருன்னு சொன்னால் அதனாலேயே அவர் அடிமையாக இருக்க மாட்டார், அந்த உறவு தான் இருக்கும். ஏன்னா அடிமையாக இருப்பவர் பிள்ளையாக இருக்க முடியாது, அடிமையாக இருப்பவர் தந்தையாக இருக்க முடியாது. புரிஞ்சுங்களா? அப்போ எனவே எல்லா படைப்பினங்களும் அல்லாஹ்வுடைய அடியார்கள் என்றால், அடிமைகள் என்றால், அப்போ யாரும் அவங்க பிள்ளை இல்லைன்னு அர்த்தம். குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா, நாளை மறுமையில் படைப்பினங்கள் அனைத்தும் அல்லாஹ்விடத்தில் வரும்போது எப்படி வருவாங்க? அடிமைகளாகத்தான் வருவார்கள்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த கோணத்திலையும் அல்லாஹ்வுக்கு பிள்ளை இல்லை என்பதை எல்லாம் இருக்கிறான். அதுபோல் நாலாவது விஷயம் என்னன்னு சொன்னால், யாருக்கு மனைவி இருக்குமோ அவங்களுக்கு தான் பிள்ளை பெற முடியும், மனைவி இல்லாமல் பிள்ளை பெற முடியாது. இப்போ அல்லாஹ்வுக்கு மனைவி இல்லைன்னு குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான். வலம் தக்குன் லஹு சாஹிபா, அல்லாஹ்வுக்கு மனைவி இல்லை. அப்போ மனைவி இல்லை என்கின்ற அந்த கோணத்தை சொல்வதன் மூலமாகவும் தனக்கு பிள்ளை இல்லை என்பதை அல்லாஹ் இந்த குர்ஆனில் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக உறுதிப்படுத்துகிறான். ஆக இப்படி 4 கோணங்களிலும் தனக்கு பிள்ளை இல்லை என்பதை அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் சுட்டி காட்டியிருக்கிறான். அப்போ எனவே அல்லாஹ் யாருக்கு பிறந்தவனும் இல்லை, யாராலும் பெற்றெடுக்கப்பட்டவனும் இல்லை. அப்படி பிறந்தவன் பெற்றெடுக்கப்பட்டவன் சொன்னால் அவன் யாராக போயிடுவான்னு சொன்னால் தேவை உள்ளவனாக மாறிவிடுவான். தேவை உள்ள ஒருவன் இறைவனாக இருக்கவே முடியாது. அடுத்து வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத்,
அல்லாஹ்வை போன்று எதுவும் இல்லை, அவனுக்கு இணையாக எதுவும் இல்லை, அவனுக்கு சமமாக அவனுக்கு நிகராக இணையாக எதுவுமே இல்லை. திருக்குர்ஆனில் இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்வான், லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அல்லாஹ்வை போன்று எதுவுமே இல்லை என்று சொல்வான். அதனால தான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் உங்கள்கிட்ட, நமக்கு இருக்கக்கூடிய பண்புகளில் சிலது அல்லாஹ்வுக்கும் இருக்குது. அல்லாஹ் பேசக்கூடியவன் தான், அல்லாஹ் பார்க்கக்கூடியவன் தான், கேட்கக்கூடியவன். ஆனால் வித்தியாசம் இருக்குது, நம்மளே மாதிரி இருக்காது. புரிஞ்சுங்களா? அப்போ எனவே அல்லாஹ்வை போல் உலகத்தில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதா ஒரு. அப்போ எனவே அல்லாஹ்னா யார், அவனுடைய வம்சவழி என்ன அப்படின்னு கேள்வி கேட்ட அந்த இணை வைப்பாளர்களுக்கு பதிலாக அல்லாஹ்வை பற்றிய சுருக்கமான ஒரு அறிமுகத்தை இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் கொடுத்து அதன் மூலமாக முடிக்கணும். முதலாவது, அல்லாஹ் ஒற்றையானவனாக இருக்கிறான், அனைவருக்கும் தேவையானவனாக இருக்கிறான். அவன் யாரையும் பெறாதவனாகவும் யாராலும் பெற்றெடுக்கப்படாதவனமாக இருக்கிறான். அவனுக்கு நிகராக யாருமே இல்லை என்ற தன்மை உடையவனாக அவன் இருக்கிறான். இப்படி இந்த தன்மைகள் யாருக்கு இருக்குமோ அவன் தான் அல்லாஹ்வாக இருக்க முடியும். அப்போ எனவே அல்லாஹ்வுடைய வம்சவழி என்னன்னு நீ கேட்காத, கேட்குறதே ஒரு முட்டாள்தனம். வம்சவழி யாருக்கு இருக்க முடியும்? ஒருத்தனுக்கு பிறந்தால் தான் வம்சவழி இருக்க முடியும். அல்லாஹ் யாருக்குமே பிறக்கலை, வம்சவழி இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு சுருக்கமான ஒரு அறிமுகத்தை இறைவனை பற்றி இந்த அத்தியாயத்தில் எல்லாம் கொடுக்குறாங்க. இந்த அத்தியாயத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான செய்தி என்னென்னு சொன்னால், இதில் 2 விஷயத்தெல்லாம் மறுக்கிறான். ஒன்று, தனக்கு நிகராக யாரும் இல்லை அப்படின்னு அல்லாஹ் மறுக்கிறான். அப்போ என்ன அர்த்தம்னா, அல்லாஹ்வுக்கு என்னென்ன இயல்புகள் பண்புகள் இருக்குமோ அவை அனைத்தும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்க முடியும், வேறு யாருக்கும் இருக்க முடியாது. அந்த வகையில் அவன் சம்பூர்ணமானவன், முழுமையானவன் அப்படிங்கிறத இது குறிக்கிறது. அஹத் என்கின்ற சொல் இதை சுட்டி காட்டுகிறது, சமத் என்கின்ற சொல் இதை சுட்டி காட்டுகிறது. அஹத், சமத் இந்த ரெண்டும் இந்த சுட்டி காட்டுது. அல்லாஹ்வினுடைய பண்புகளைப் போல் உலகத்தில் வேறு யாருக்கும் இல்லை. அந்த வகையில் அல்லாஹ் முழுமை அடைந்தவன், அவனை போல யாருமே இல்லை அப்படின்னு என்ன செய்யுது, இது சுட்டி காட்டுது. ஒன்று. ரெண்டாவது, அனைத்து குறைகளிலிருந்தும் அல்லாஹ் நீங்கியவன், அந்த வகையில் அவன் முழுமையானவன். குறைகள் இல்லாத முழுமை பெற்றவன் அல்லாஹ். குறைகள் இல்லாத முழுமை பெற்றவன்கிறது இந்த சூறாவில் எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னா, லம் எலிது வலம் யூலது அப்படிங்கிற அந்த வார்த்தையிலிருந்து கிடைக்குது. லம் எலிது வலம் யூலதுனால என்ன அர்த்தம்? அடுத்தவன் பக்கம் தேவையாகாதவன் தானே அர்த்தம். தேவை யார் ஆகும்? யாருக்கு குறை இருக்குதோ அவன் தான் தேவையாகும். குறைகள் அற்றவன் கண்டிப்பாக தேவையாக மாட்டான். எனவே குறைகளும் மாசு மருவும் இல்லாதவனாக அல்லாஹ் இருக்கிறான். அப்படிங்கிற வகையில் அல்லாஹ் ஒரு முழுமையானவன், சம்பூர்ணமானவன் அப்படிங்கிற செய்தியையும் இந்த வசனம் சுட்டி காட்டுகிறார். அப்போ இந்த அத்தியாயத்தை ஓதும் போதே அல்லது இந்த அத்தியாயத்தை கேட்கும் போதே நமக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த 2 விஷயம் தான் ஞாபகம் வரணும். அல்லாஹ் அனைத்து இயல்புகளிலேயும் முழுமையானவன், யாரை போன்றும் இல்லாதவன். அதே போல் எல்லா விதமான குறைகளிலிருந்தும் அவன் அப்பாற்பட்டவன், குறைகளுக்கும் அப்பாற்பட்டவன். அந்த வகையில் அவன் முழுமையானவன் அப்படிங்கிற அந்த அர்த்தம் என்ன செய்யணும், இந்த சூறாவை ஓதும்போது நமக்கு மனசில் வரும். அதே மாதிரி இந்த சூறாவுக்கு பின்னால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன வாரம் இந்த செய்தியை சொன்னேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினம்தோறும் ஃபஜ்ர் தொழுகையினுடைய முன் சுன்னத்தில் குல் யா அய்யுஹல் காஃபிரூன்ங்கிற சூறாவையும் குல் ஹுவல்லாஹு அஹதுங்கிற சூறாவையும் ஓதுவாங்க. முதல் இதில் குல் யா அய்யுஹல் காஃபிரூன், 2வது ரக்காத்தில் குல் ஹுவல்லாஹு. அதே போல் வித்ரில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 2 சூறாவையும் ஓதுவாங்க. குல் யா அய்யுஹல் காஃபிரூனையும் ஓதுவாங்க, குல் ஹுவல்லாஹு அஹதும் ஓதுவாங்க. இது நமக்கு எதை சுட்டி காட்டுது அப்படின்னா, பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சூறாக்களை ஜோடி சேர்த்து ஓதுவார்கள். முதல் ரக்காத்தில் 1, 2வது ரக்காத்தில் 1 சொல்லி சில சூறாக்களை ஜோடி சேர்ப்பாங்க ரசூலுல்லாஹ். இந்த ஜோடி சேர்க்கிறதே எதை காட்டும்னா, கருத்தால் 2ம் ஒன்று அப்படிங்கிறத சுட்டி காட்டும். இது எந்த கருத்தை மையப்படுத்துதோ அதே கருத்தை தான் இந்த சூறாவும் மையப்படுத்தும். அப்படிங்கிற வகையில் கருத்தால் ஒன்றிணைந்த சில சூறாக்களை ஜோடியாக்கி ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, முதல் ரக்காத்திலையும் அடுத்த ரக்காத்திலையும் ஓதுவாங்க. அப்படி அவர்கள் தினம்தோறும் ஃபஜ்ர் தொழுகையினுடைய சுன்னத்தில் ஜோடி சேர்த்து ஓதின சூறாக்களில் இந்த 2 சூறா அடங்கும். முதல் ரக்காத்தில் குல் யா அய்யுஹல் காஃபிரூன், அடுத்த ரக்காத்தில் குல் ஹுவல்லாஹு அஹத்.
அதேபோல் வித்திரிலையும் முதல் ரக்காத்தில் குல்யா அய்யுல் காஃபிரூன், அடுத்த கடைசி ரக்காத்தில் குல் ஹுவல்லாஹு அஹத், அதுக்கு முந்தின ரக்காத்தில் வந்து குல்யா அய்யுல் காஃபிரூன் ஓதுவாங்க. அப்போ அவர்களுடைய காலையின் முதல் தொடக்கமும் குல்யா அய்யுல் காஃபிரூன் குல் ஹுவல்லாஹு அஹத், இரவின் கடைசி செயலும் குல்யா அய்யுல் காஃபிரூன் குல் ஹுவல்லாஹு அஹத், அதில் போய் முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தௌஹீத் ஓரிரை கொள்கை என்ற அந்த சிந்தனையாலேயே அவர்களுடைய காலை தொடங்கும். அதே சிந்தனையோடு தான் அவர்களுடைய இரவும் முடியும், இரவு நேர செயல்பாடுகளும் முடியும். இதில் 2 சூறாவும் கருத்தால் ஒன்று நெஞ்சதுன்னு சொன்னேன்ல. எப்படி ஒன்று நெஞ்சது அப்படின்னா, இந்த குல் ஹுவல்லாஹு அஹத் சூறா இருக்குது பார்த்தீங்களா, இது அல்லாஹ் ஒருவன் ஏகன், அவனை போன்று யாரும் இல்லை என்கின்ற அந்த ஓரிரை கொள்கையை, அந்த ஓரிரை செய்தியை கொள்கையாகவும் அறிவாகவும் சுட்டி காட்டுகிறது. அது ஒரு நாலேஜாக சுட்டி காட்டுது, அப்படி தானே? அதே மாதிரி குல்யா அய்யுல் காஃபிரூன்ங்கிற சூறா வந்து இறைவன் ஒருவன் தான், அவன் வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறத செயலால் சுட்டி காட்டுகிறது. இது அறிவால் சுட்டி காட்டுகிறது, நாலேஜால் சுட்டி காட்டுது, அது செயலால் சுட்டி காட்டுது. அதனால தான் செயலால் சுட்டி காட்டுதுன்னு ஏன் சொல்கிறோம்னா, நீங்கள் வணங்கக்கூடியதையெல்லாம் நான் வணங்க மாட்டேன் சொல்ல என்ன செய்கிறாங்க, ஆக்ஷனை மறுக்கிறாங்க. உன்னால் நீ செய்கிற மாதிரி என்னால் செய்ய முடியாதுங்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, நீ இணை வைக்கிறாய், நான் என்னுடைய செயலால் ஓரிரை கொள்கையை உறுதிப்படுத்துகிறேன். அப்போ எனவே குல் ஹுவல்லாஹு அஹத் சூறாங்கிறது வந்து நாலேஜ் அடிப்படையில் தௌஹீதை சொல்கிறது. குல்யா அய்யுல் காஃபிரூன்ங்கிற சூறா செயல் அடிப்படையில், ஆக்ஷன் அடிப்படையில் தௌஹீதை நிலைநிறுத்துகிறது. அதனால தான் கருத்தளவில் 2 ஒன்றாக இருக்கிறதுனால ரசூலுல்லாஹ் அந்த 2 சூறாவையும் ஜோடி சேர்த்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், ஃபஜ்ர்லையும் ஓதுனாங்க, இஷாவில் கடைசி தொழுகையாக இருக்கிற வித்ர்லையும் என்ன செஞ்சாங்க, ஓதுனாங்க. பொதுவாக ரசூலுல்லாஹ் எப்போ வித்ர் தொழுவாங்க? ரசூலுல்லாஹ் எப்போ வித்ர் தொழுவாங்க? இரவினுடைய இறுதி தஹஜ்ஜுதுக்கு பிறகு தான் தொழுவாங்க. அப்போ இரவில் அவர்களுடைய கடைசி செயல்பாடு அதுவாக இருந்துச்சு. நம்மளாம் தஹஜ்ஜுதுக்கு எழுந்திருக்க மாட்டோங்கிற நல்ல எண்ணம் நம்மள்ட்ட இருக்கிறதுனால இஷாவை தொழுது முடிச்சுட்டு போயிடுறோம். ஆனால் ரசூலுல்லாஹ் அப்படி இல்லை, அது உறுதி இருந்ததுனால அவங்க என்ன செய்வாங்க, தஹஜ்ஜுதில் அதை தொழுவாங்க. அப்போ பகலின் முதல் செயல் தௌஹீத், இரவின் கடைசி செயல் தௌஹீத் என்று ரசூலுல்லாஹ் வழக்கப்படுத்தி வச்சுருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ ஆக மொத்தத்தில் இந்த சூறாவுக்கு பின்னால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னன்னு சொன்னால், முழுக்க முழுக்க இறைவனை பற்றிய அறிமுகத்தை தரக்கூடிய ஒரு சூறா. 4 வசனத்தில் முழுக்க முழுக்க அல்லாஹ்வை பற்றி யாரும் சொல்ல முடியாத அளவுக்கு ஓரிரை கொள்கையை நிலைநிறுத்தக்கூடிய தகவல்களை இந்த சூறா சொல்கிறது. அதுக்காகவே ரசூலுல்லாஹ் இதை முக்கியத்துவப்படுத்தி காலையிலையும் இரவுலையும் என்ன செய்வாங்க, இதை தொடர்ந்து ஓதுவார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த அளவில் இன்றைய விளக்க உரையை நிறைவு செய்யலாம். எல்லாம் வல்ல இறைவன் நாம் எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதை நம்முடைய மனதில் நிறுத்தி வாழ்க்கையிலே பின்பற்றுவதற்கு தௌஃபீக் செய்வானாக என்ற துஆவோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.